ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சத்யா ஈஸி குக்கிங்கில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சிக்கனோட லிவர் கிரேவி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? இப்போது அந்த சிக்கன் லிவர் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சோம்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர், தக்காளி, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் தேவை, வெங்காயம், கருவேப்பிலை, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா? நான் ஈரல் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஓகேங்களா? நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பட்டை, பிரிஞ்சி இலை, 2 லவங்கம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு. இது ஜஸ்ட்டு எண்ணெயில் பொரியத்துக்குள்ளே பச்சை மிளகா போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரை பண்ணதும் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸை லைட்டாக வதக்கி விடலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனியன்ஸ் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு ஆனியன்ஸ் நல்லா வதங்கினப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடணும் தக்காளியை. ஓகேங்களா? இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அந்த கொத்தமல்லி ஜஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போது வதங்கிடுச்சு. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனோட லிவரோட ஈரலை நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவியோடு அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ அந்த ஈரலில் இருக்க தண்ணியே நல்லா அப்படியே வந்திருக்கும். வந்து அதிலே கொஞ்சம் அது வந்து நல்லா வெந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? கலர் சேஞ்ச் ஆனவுடனே அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதை ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம முன்னாடியே மிளகாத்தூள் வந்து போடக்கூடாது. கறி கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டோன்னா வாசனை வந்து நல்லாவே இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதை போட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா கிரேவியாக இருக்குது. கொஞ்சம் அது வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அது வேகிறதுக்காக. இப்போது நல்லா வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா?
இப்போது சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லிவரு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சிக்கன் லிவர் வந்து ரெடி ஆகிடுச்சு கிரேவி போட்டு. இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.